ஹாய் ஆல். நம்பர்ஸ் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில பெரும் பங்க வகிக்குதுங்க. இதில பார்த்தீங்கன்னா, நம்ம நெறைய டிஜிட்டல் கோட்ஸா தான் யூஸ் பண்ணிட்டுருப்போம். ஃபோன் நம்பர்லேருந்து, நம்ம டேட் ஆஃப் பர்த்லேருந்து இதெல்லாமே நம்பர்ஸ் நம்ம கூடவே ஐக்கியமாகியிருக்குங்க. இதில ரொம்ப முக்கியமான நம்பர்ஸ் அப்படின்னு ஏற்கனவே நெறைய தடவ சொல்லியாச்சு 369. இதில டாப்பஸ்ட் அதாவது நம்பர்களின் ராஜா அப்படின்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 9 தாங்க. நவகிரகங்கள் அந்த நவகிரகங்களுடைய ஆட்சிப்படி தான் நம்மளுடைய சூழ்நிலைகள் மாறும் அப்படின்றது ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது. ஓகே, அப்படி இல்லைனாலும் பிளானட்ஸோட அந்த வைப்ரேஷன் நமக்கு ஒரு வித தாக்கத்தை கொடுக்கும் என்பது உண்மையான ஒரு விஷயம். சரிங்க, இப்போ இந்த 9 வச்சு என்ன பண்ணலாம்? ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு நியூ மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் பண்ண போகிறோம். ரொம்ப பவர்ஃபுல்லும் கூட. ஏன்னா யோசிச்சு பாருங்கள், 333 நம்ம ட்ரை பண்ணுறோம், 369 ட்ரை பண்ணுறோம் இல்லையா? இல்லை யோசிச்சு பாருங்கள், 369 காலையில் 3 தடவை, மதியானம் 6 தடவை, நைட்டு 9 தடவை எழுதுங்க. 3 தடவையும் ஆட் பண்ணி பாருங்கள். 3 + 6 9, 9 + 9 18, 18 நீங்கள் ஆட் பண்ணுங்கள். 1 + 8 9, 9ல் தான் முடியுதா? அப்போ 9 டைம்ஸில் தான் முடிகிற மாதிரி இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி 333 மெத்தட் பார்த்தீங்கன்னா 9ல் தான் முடியும். 666 பார்த்தீங்கன்னா 9ல் தான் முடியும். ஸோ எல்லாத்தை விட பவர்ஃபுல்லான நம்பர் இந்த 3யும் 6யும் கண்ட்ரோல் பண்ணுறக்கூடிய நம்பர் 9 அப்படின்னு ஏற்கனவே சொல்லியாச்சு. ஸோ அப்போ 9க்கு பயங்கரமான சக்தி இருக்குது இல்லையா? இதை ஏஞ்சல் நம்பர்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் நம்பர்ஸ் உண்மையாக பொய்யா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவ தூதர்கள் மூலயமா தான் இறைவன் வந்து காண்டாக்ட் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க கொடுக்குற இந்த சிக்னல் தான் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதில் இந்த ஏஞ்சல் நம்பர் 999ன்றது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் ஒரு பகுதி வந்து ஏதோ ஒன்று முடிவுக்கு வரப்போகுது. இன்னும் உங்கள் கஷ்டகாலமாக இருக்கலாம், இல்லை நீங்கள் செஞ்சுட்டு வர ஏதோ ஒரு விஷயம், அது தேவையில்லாத ஒரு விஷயம் வந்து முடிவுக்கு வந்து உங்கள் வாழ்க்கையில் புது விஷயம் வரப்போகுது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏஞ்சல் நம்பர்ஸ் இந்த 999. 9க்கு அப்புறம் நம்பர் ஒன்றும் பெருசாக இல்லை. 9க்கு அப்புறம் 10, 11ன்றது எல்லாமே ரிப்பீட்டட் நம்பர்ஸ் தான் வரும். சிங்கிள் நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா 9 தான் ராஜா. அதுக்கப்புறம் ரிப்பீட்டடில் தான் வரும். ஸோ இதை வச்சு நம்ம எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, உங்களுக்கு அடுத்த மார்ச் 15th வந்து ஜாப் மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் ஷாப் வேணும். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி கிராக் பண்ணலாம், வேறு ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் கிராக் பண்ணி ஜாபை மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒர்க் ஷாப் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். காலை 10:30லேருந்து 12:30 வரைக்கும் 2 மணி நேரம் நடக்க போகுது. மார்ச் 15th சாட்டர்டே சனிக்கிழமை நடக்க போகுதுங்க. அதே மாதிரி உங்களுக்கு மணி அட்ராக்ஷன் கிளாஸ் வேணும் அப்படின்னா, இதன் மூலயமாக நிறைய பண வரவு அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்குன்னு நிறைய ஃபீட்பேக்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அதெல்லாமே சக்ஸஸ் ஸ்டோரியாக என்னால் போட முடியல. கண்டிப்பாக இந்த கிளாஸ் ரொம்ப பவர்ஃபுல்லாக எல்லாருக்குமே ஒர்க் ஆகுதுன்னு எந்தவித டவுட்டுமே கிடையாது. மணி சம்மந்தமாக எல்லாருமே பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கவங்க இந்த கிளாஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக, அந்த நோக்கத்துக்காக கொடுக்கப்பட்ட கிளாஸ் தான் இது. வேணுன்றவங்க மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களை செல்ஃப் ஹீல் பண்ணிக்கணும், மனசு ரொம்ப பாரமாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ஆன்சைட்டியாக இருக்குது, கோவமாக இருக்குது, டென்ஷனாக இருக்குது, ப்ரெஷராக இருக்குது, என்ன பிடிக்கல, வாழ்க்கை பிடிக்கலன்றவங்களுக்கு இந்த ஹோப்னப்போ ஹீலிங் மெத்தட் வந்து ரொம்ப டீட்டெயிலாக தமிழில் சொல்ல போகிறோம். ரொம்ப சூப்பராக 2 மணி நேரம் நடக்க போகுது. சண்டே காலையில் 10:30லேருந்து 12:00 வரைக்கும் 16ஆம் தேதி நடக்க போகுது. வேணுன்றவங்க மேலே தெரிகிற வாட்ஸ்அப் மூலமாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. என்னங்க ஒரே கிளாஸாக சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் அஃப்கோர்ஸ் நிறைய பேர் புலம்பிகிட்டே வந்தது உண்டு. அவங்களுக்குள்ள பயங்கரமாக என்ன நான் சரி பண்ணிக்கணும்னு நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்ஸில் வந்திருக்காங்க. அவங்க எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்ல மேடம், எனக்கு ஒரு வாரத்துலேயே பயங்கரமான ரிசல்ட் கிடைக்குதுன்னு உண்மையாலுமே அவங்க மனதார பாராட்டும் போது, எவ்வளோ பேர் இந்த மாதிரி இருக்கிறாங்க, தனக்குள்ளேயே வந்து தெளிவு இல்லாமல் ரொம்ப புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பர்சன்ஸ் வந்து கண்டிப்பாக இதன் மூலயமா தெளிவடைவாங்கன்ற ஒரே காரணத்துக்காக இந்த கிளாஸ்லாம் எடுக்கப்படுகிறது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கிளாஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க, இல்லைனா யூடியூப்பில் வர வீடியோஸை வச்சே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற எல்லாத்த விட ராஜா நம்ம 9 அப்படின்ற ஒரு நம்பர். இதை வச்சு நம்ம பவர்ஃபுல்லாக 9 நாளில் நாம் இதை சாதிக்க முடியுமா? எஸ் அஃப்கோர்ஸ். என்ன பண்ணலாம்? இதை நீங்கள் ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க, அப்படி ரொம்ப நம்பிக்கை இல்லாமல் பண்ணுறீங்கன்னா தயவுசெய்து பண்ணாதீங்க. ரொம்ப நம்பிக்கையோட, எனக்கு வேறு வழியே இல்லைப்பா, இதான் உனக்கு மெடிசன், மெடிசன் இந்த மாத்திரையை சாப்பிட்டீங்கன்னா நீ க்யூர் ஆகிடுவ, அடித்து சொல்கிறேன் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாருன்னா இதை கண்ணை மூடிட்டு சாப்பிட்ருவீங்களா இல்லையா? அதே மாதிரி தான் இந்த ஒரு விஷயம். நீங்கள் ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க, அதுவும் உங்களுக்கு சீக்கிரமாக அந்த விஷயம் முடியணும் அப்படின்ற ஒரு கோல் எடுத்துக்கோங்க. ரொம்ப லாங் டேர்ம் பெரிய கோல் எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா உங்கள் நம்பிக்கைக்காக ஃபஸ்ட்டு இதை நீங்கள் எழுதி முடித்து இது நடந்த உடனே தான் உங்களுக்கு இன்னும் அபரீதமாக நம்பிக்கை வரும். அதுக்காக ஒரு சின்ன கோலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும்.
ஓரளவுக்கு. ஆனால் அது உங்களுக்கு பிரச்சனை தரக்கூடிய விஷயமா இருந்ததுன்னா சீக்கிரமே சால்வ் ஆகும். நிறைய பேருக்கு உடனே ரிசல்ட் வேணும், அதுவும் கொஞ்ச நாள்லேயே வேணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் உழைப்பை கொடுக்க தயாரா, உங்கள் டைமை கொடுக்க தயாரா, உங்கள் பொறுமையை கொடுக்க தயாரா அப்படின்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். எனக்கு அந்த அளவுக்குலாம் பொறுமை இல்லைப்பா அப்படின்னா தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக ஆனால் இது 100% ஒர்க் பண்ணும். ஒர்க் பண்ண பிறகு மறக்காமல் இந்த வீடியோக்கு கீழே உங்கள் கமெண்ட்டை பதிவிட்டு இது உண்மையாலும் ஒர்க் ஆச்சுன்னு நீங்கள் சொல்ல தான் அடுத்தவங்களுக்கு இது ரொம்ப பெரிய நம்பிக்கையாகவும் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, ஒரு கோலை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இப்போது அந்த வீடை கட்டணும், ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணணும், என்னுடைய கனவு சொந்த வீட்டை கட்டி முடிச்சிட்டேன் அப்படின்னு எழுதணும். நான் கட்டி முடிச்சிட்டேன், அந்த வீட்டில் தான் வாழறேன், சந்தோஷமாக வாழறேன் அப்படின்னு அந்த ஸ்டேட்மெண்ட்டை எழுதி நீங்கள் எத்தனை தடவை எழுதணும் அப்படின்னா 99 தடவை. இது என்ன கதையாக இருக்குது? ஆமாம், 99 தடவை. இது மூலமா எப்படி எனக்கு கிடைக்கும்? எஸ், அஃப்கோர்ஸ். யோசிச்சு பாருங்கள். காலையில் 3 தடவை, மதியானம் 6 தடவை, நைட் 9 தடவை எழுதும் போதே உங்கள் வைப்ரேஷன் 21 நாளில் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, இதை நீங்கள் 9 நாளில் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய வைப்ரேஷன் அப்படின்னும் போது 99 தடவையும் அந்த கோலை நோக்கி நீங்கள் உங்களுடைய வைப்ரேஷனை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. பவர்ஃபுல்லாக அந்த கோல் எனக்கு வேணும்னு இன்சிஸ்ட் பண்ணுறீங்க. உங்கள் ஆழ்மனசுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க, இது எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், இதை எனக்கு நடத்தி கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லி ஆழ்மனசுக்கு நம்ம கட்டளை கொடுத்துக்கிட்டே இருக்கும்பொழுது ஆழ்மனசு நம்ப ஆரம்பிச்சிடும். ஒரு கோல் மேலே, எந்த ஒரு விஷயத்து மேலே நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அது மிக வேகமாக நம்ம கையில் கொடுக்கப்படும் என்பது உண்மை. இதில் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் எழுதுவாங்க, அப்புறம் கன்சிஸ்டன்சி இருக்குது. நிறைய பேர் கிட்டத்தட்ட இந்த ஷார்ட் டியூரேஷன்லே நான் கிட்டத்தட்ட ஒரு 600+ கன்சல்டிங் பண்ணியிருக்கேன். இதில் ஏகப்பட்ட பேர் எனக்கு எல்லாமே தெரியுங்க, ஆனால் கன்சிஸ்டன்சி கிடையாது. காலைல ஏந்திருக்கணும்னு நினைப்பாங்க, ஏந்திருக்க முடியாதுங்க. நான் 369 ஃபாலோ பண்ணணும்னு நினைப்பேன், 10 days தான் பண்ணுவேன், மீதி ரெஸ்ட் ஆஃப் த டேஸ் பண்ண முடியலங்க. இப்படி நிறைய ரீசன் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இது எல்லாமே யாருடைய ட்ராபேக்? உங்களுடைய ட்ராபேக் தான். நீங்கள் மட்டும்தான், இப்போ நான் என்ன கூப்பாடு போட்டாலும் நீங்கள் தான் அதுக்கான ஒரு வழி வகுக்கணும். நீங்கள் முயற்சி பண்ணால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும். இதை நான் அடிக்கடி சொல்கிறது தான். கனா படத்தில் சொல்லுவாங்கள்ல, ஒரு விஷயம் வேணும்னா அடம் பிடிச்சி சாதிக்கணும், அது கிடைக்கிற வரைக்கும் தூங்கக்கூடாது அப்படின்னு. நீங்கள் தூங்காமலாம் இருக்க வேண்டாம், பட் இந்த ஒரு இதை வந்து நீங்கள் ஃபாஸ்ட்டாக எழுதணும் அப்படின்றது எழுதாமல் டாஸ்க்காக இல்லாமல் ரொம்ப உணர்வு பூர்வமாக அதுக்காக போனால் போதுன்னு ஒரு மணி நேரம் செலவு பண்ணி உங்கள் வாழ்க்கைக்காக அழுது புலம்புறோம். நம்ம கிட்டத்தட்ட யார்கிட்டையாவது புலம்பிகிட்ருக்கோம், கஷ்டப்பட்டுருக்கோம், ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதையே நினச்சி ஓவர் திங்க் பண்ணி பயப்படுறோம். இதெல்லாம் விட்டுட்டு உட்காந்து எழுதுனா என்ன? ஹை எனர்ஜி நீங்கள் கொடுக்குறீங்க, ரொம்ப ஹை எனர்ஜி 99 தடவை நீங்கள் கொடுக்குறீங்க. 9 நாள், எத்தனை நாள் எழுத போகிறீங்க? 9 நாள் எழுத போகிறீங்க. வேறு லெவல். எல்லாமே பயங்கரமான அந்த வைப்பு கொடுத்து அந்த இதை நீங்கள் சீக்கிரமாக அட்ராக்ட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் அங்கே ஆரம்பிச்சிடும். கிட்டத்தட்ட உங்கள் பிரெயினில் என்ன ஆகும் அப்படின்னா, இதை சம்மந்தமாக ஒரு நியூரல் பாத்தே உருவாகும்னு சொல்கிறாங்க. அந்த நியூரல் பாத்து டாட் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு பழக்கம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண அந்த நியூரல் பாத்தே பிரெயினில் உருவாகுமாங்க. ஸோ அது பிரெயினில் உருவாகிற வரைக்கும் நமக்கு அந்த டைமை கொடுக்கணும் அப்படின்றாங்க. ஸோ நம்பிக்கை உள்ளவங்க இதை ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கு என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்? எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. எப்போ வேணால் பண்ணலாம், பீரியட்ஸ் டைமில் பண்ணலாம், எந்த டைமில் வேணாலும் பண்ணலாம், எந்த திசையில் வேணாலும் பண்ணலாம். காலை பண்ணலாம், மதியானம் பண்ணலாம், நைட்டு பண்ணலாம். ஆனால் அட்ட ஸ்ட்ரெச்சில் பண்ணணும். போய் உட்காந்துட்டு 10 தடவை எழுதிட்டு 20 தடவை எழுதிட்டு நான் சாப்பிட்டு வந்து எழுதலாமான்னா அது பண்ணக்கூடாது. ஒரே டைமில் 99 டைம்ஸ் எழுத முடியும்ன்றவங்க உட்காருங்க. இதை வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக ஏதாவது விளையாட்டுத்தனமாக பண்ணாதீங்க. பண்ணுறவங்க நல்லா ஒரு ஃபீல் கொடுத்து பண்ணுங்கள். கண்டிப்பாக இதனுடைய ரிசல்ட் வேறு லெவல் அபரிவிதமாக இருக்கும். ஆனால் மறக்காமல் ரிசல்ட் வந்த பிறகு இந்த வீடியோக்கு கீழே வந்து எனக்கு இது நடந்துச்சுன்னு டீட்டெயிலாக எனக்கு கமெண்ட் பண்ணணும். அப்போ தான் மற்றவங்களுக்கு இது ரொம்ப அதிகமாக நம்பிக்கையை கொடுக்கும் அப்படின்றது நான் சொல்ல வரேன். ஸோ கண்டினியூஸாக 9 டேஸும் 99 டைம்ஸ், ஒரு நாளைக்கு 99 டைம்ஸ் 9 டேஸ் நீங்கள் எழுத போகிறீங்க. 9 நாளுக்கு ஒரு நாளைக்கு 99 தடவை எழுத போகிறீங்க. 9 டேஸ் கண்டினியூஸாக எழுதணும். நடுவில் பிரேக் விட்டக்கூடாது. விட்டால் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இந்த 9 நாளும் என்ன பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் எழுதின இந்த டைரியோ நோட்டோ பேப்பரோ அதை உங்கள் தலைக்காணிக்கு கீழே வச்சுட்டு படுத்து தூங்கிடுங்க. இது தாங்க ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். காலையில் எழுந்து அந்த 99 தடவை ஒரு தடவை அப்படியே ஒரு கிளான்ஸ் உங்களுக்கு நடந்து முடிஞ்ச மாதிரி அதுக்கு நன்றி சொல்லுங்கள். நடந்து முடிஞ்ச விஷயத்துக்கு நன்றி சொல்லுவோம்ல, அதே மாதிரி இது நடந்து முடிஞ்சிச்சு, இறைவா எனக்கு நீ இதை கொடுத்துட்ட, நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாளை ஆரம்பிங்க. அண்ட் உங்களுக்கு டைரக்ட் கவுன்சிலிங் வேணும்னா த்ரூ ஃபோன் கால் தான்.
மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் மூலிமா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தயவுசெய்து நிறைய கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. என்னால் எடுத்து எல்லார்கிட்டையுமே பேசிகிட்டு இருக்கிறதுக்கு டைமே இல்லைங்க சுத்தமாகவே. அதனால் தயவுசெய்து வாட்ஸ்அப் நம்பர் மூலிமா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிடைக்கிற டைமில் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சி மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.